அந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அரசல் புரசலாக எங்களுடைய காதுக்கெலாம் வருது, விஜய் சார் கல்யாணம் முடிக்க போகிறாரு அப்படின்னு. ஆனால் அதை நாங்கள் கேட்கவும் முடியாது. ஒரு ஹீரோட்ட போய் நேரடியாக போயிட்டு நம்ம ஆள் எப்போவுமே அப்படியே அமைதியாக இருப்பார், எதையுமே வெளியே பேச மாட்டார். அதனால் நாங்களும் அதை பற்றி கேட்டுக்கல. பட் எங்களுக்கு அரசல் புரசலாக அந்த நியூஸ் வந்துருச்சு, இப்படியும் நியூஸ் வந்துச்சு, அதனால் நான் வந்து கேட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னேன். அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணார், பண்ணிட்டு ஒன்றும் சொல்ல போயிட்டார். அப்போ எனக்கு 50% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகே இந்த இது நியூஸ் கன்ஃபார்ம் தான் அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ அவங்கள தான் அந்த கேரக்டருக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. அதாவது படத்தில் சோலட்சுமி பண்ண கேரக்டர். ஸோ கதை பேசும்போது எல்லாமே சங்கீதா சங்கீதா சங்கீதான்னு பேசி அதுக்கப்புறம் வந்து கதை சொல்ல போகும்போதும் சங்கீதா சங்கீதானே சொன்னதால் அந்த கேரக்டர் நேமே சங்கீதாவாக மாறிடுச்சு ஒரு கட்டத்தில். காதல் தம்பதிகளாகவே சந்தித்த அந்த நாட்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு தினங்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. கிளாப்ரெடி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சோசியல் மீடியாக்களில் பரபரப்பாக போயிட்டுருக்கிறது, சங்கீதா அவர்கள் வந்து விஜய்க்கு எதிராக கொடுக்கப்பட்ட விவகாரத்து கோரி கொடுக்கப்பட்ட அந்த மனுவின் மீது வந்து பலதரப்பட்ட கருத்துக்களை, சில பேர் எதிர்மறையான கருத்துக்கள், நேர்மறையான கருத்துக்கள்னு சோசியல் மீடியாவில் அலறிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு இந்த ஃபிலிமில் வந்து அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் போவாங்களா, அந்த மாதிரி எனக்கு அப்படியே ஒரு பழைய நினைவு ஒன்று போச்சு. அது என்ன அப்படின்னா, நிலவாவா படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துடைய ஷூட்டிங்கில் தான் அந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அரசல் புரசலாக எங்களுடைய காதுக்கெலாம் வருது, விஜய் சார் கல்யாணம் முடிக்க போகிறாரு அப்படின்னு. ஐ திங்க் அது 1998 அந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அந்த டயத்தில் வந்துட்டு தான் எங்களுக்கு முதல்ல அந்த நியூஸ் வந்து எங்கள் டீமுக்கு, ஏன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் அது வந்து விஜய் சாருடைய ஓன் ப்ரொடக்ஷன். நான் இருக்குன்னே அதை நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். அதில் வந்து எஸ்ஏஎஸ்ஆர் தான் அதனுடைய தயாரிப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தை மொத்தமாக வாங்கி கேடி குஞ்சுமோன் சார் ரிலீஸ் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம போன வீடியோவில் கூட போட்டிருந்தேன். இப்போ அந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு அந்த நியூஸ் அரசல் புரசலாக வருது. ஆனால் அதை நாங்கள் கேட்கவும் முடியாது. ஒரு ஹீரோட்ட போய் நேரடியாக போயிட்டு சார் என்ன சார் உங்களுக்கு கல்யாணம் ஆகுன்னு கேட்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் அப்போவே என்கிட்ட சொன்னாங்க, இல்லை பொண்ணு வந்து லண்டனு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து லவ் மேரேஜ் அப்படின்னு எனக்கு வந்து சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட இவர் சார் எப்போ லண்டனில் உள்ள பொண்ணை லவ் பண்ணார், எப்படி என்ன எதுவுமே தெரியலை. ஆனால் எங்களுக்குலாம் ஒரு பெரிய க்யூரியாசிட்டி வந்து இருக்குது. நம்ம ஆள் எப்போவுமே அப்படியே அமைதியாக இருப்பார், எதையுமே வெளியே பேச மாட்டார், கேட்கவும் முடியாது அப்படி இருக்க ஆள்கிட்ட. ஆனால் நாங்களும் அதை பற்றி கேட்டுக்கல. பட் எங்களுக்கு அரசல் புரசலாக அந்த நியூஸ் வந்துருச்சு. அப்போது எஸ்ஏஎஸ்ஆர் வந்து அப்பப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவார் போவார். அப்போது ஒரு நாள் செட்டில் வந்திருக்கும்போது அவர்கிட்ட மெதுவாக நான் தான் அப்படி மெதுவாக எல்லாருடைய க்யூரியாசிட்டிக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக, சார் இந்த மாதிரி விஜய் சாருக்கு கல்யாணம் நடக்க போதா சார் அப்படின்னு அப்படி திரும்பி நீ பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு சிரித்தார். இல்லை சார் நியூஸ் வந்துச்சு அதான் கேட்டேன் அப்படின்னோடனே, அப்படிலாம் ஒன்றும் ஐடியா இல்லை, இப்போதுக்குள்ள அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்காக இதெல்லாம் சொல்கிறது இல்லை சார் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டோன்னே அப்படி சொல்லிட்டு அவர் நார்மலாக நின்றுட்டுலாம் அவரும் பதில் சொல்லாமல் வந்துட்டு இருந்தார். ஒன்றும் இல்லை சார் பொண்ணு லண்டன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் டக்குன்னு திரும்பியும் பார்த்தாரு. என்னை பார்த்த உடனே ஐயோ தப்பாக சொல்லிட்டு போல இருக்குன்ட்டு நான் வந்துட்டு அப்படியும் நியூஸ் வந்துச்சு, அதனால் நான் வந்து கேட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னேன். அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணார், பண்ணிட்டு ஒன்றும் சொல்ல போயிட்டார். அப்போ எனக்கு 50% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகே இந்த இது நியூஸ் கன்ஃபார்ம் தான் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் படப்பிடிப்பு மற்ற வேலைகள் நாங்கள் வந்து பிஸி ஆகிட்டோம். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழித்து அக்குத்தே 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 அதுக்கு மீனிங் அக்குத்தே அக்குத்தேன்னு ஒரு சாங் ஒன்று அந்த படத்தில் உண்டு. அந்த படம் சாங் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போது வந்து எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி இப்போ சென்னை தரமணியில் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து அந்த படத்தில் அங்கே ஒரு ஏசி ஃப்ளோர் இப்போவும் இருக்குது. அந்த ஏசி ஃப்ளோரு, அந்த ஏசி ஃப்ளோருக்குள்ள செட்டு போட்டு ஒரு போர்ஷன் ஆஃப் சாங் அந்த செட்டில் எடுக்கிறதுக்காக அன்றைக்கி அந்த ஷூட் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு நியூஸ் வந்து சொல்லுது, சார் விஜய் சார் வந்து கல்யாணம் முடிக்க போகிறார் இல்லையா, அந்த பொண்ணு வந்திருக்காங்க, அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. எங்கே அப்படின்னோடனே, இல்லை இந்த இடத்துல வெளியே அது ஒரு வராண்டா மாதிரி இருக்குது, அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா செட்டுக்கு வெளியே வந்து ஒரு வராண்டா இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் கேரவன் கலாச்சாரம் வராத டைமு. ஏசி ரூம் இருக்கும், மேக்கப் போடுவாங்க, மேக்கப் போட்டு ஷாட்டுக்கு வந்தாங்க. ஷாட்டு முடியும் போது கேப்பில் போய் வெளியே வராண்டா மாதிரி இருக்கும், அங்கே உட்காந்துருப்பாங்க. அதை வெறுக்காமல் இருக்கிறதுக்கு ஃபேன்லாம் வச்சுருப்போம். அப்போ அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னோடனே, இப்போ என்னென்னா செட்டிலேருந்து ஒரு 3 பேரா ஒரு 4 பேரா சும்மா அப்படி போகிற மாதிரி போய் கிராஸ் பண்ணி அவர் கல்யாணம் முடிக்க போகிற பொண்ணை பார்த்துட்டு வர்றதுன்னு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ எனக்கும் ஒரு
க்யூரியாசிட்டி வந்துருச்சு, வந்திருக்கான் அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால் இவர் மட்டும் தான் உட்காந்துருக்காரு, அந்த பொண்ணை காணும். அவனுக்கு நம்மகிட்ட பில்டப் பண்ணிட்டானுங்களா அப்படின்னு நானும் அப்படி சொல்லிட்டு என்னண்ணா அப்படின்னாரு. இல்லை இந்த இங்கே போகிறேன்னு அவரை கிராஸ் பண்ணி தாண்டி போய் ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி போயிட்டு திரும்பி வந்தாச்சு. வந்து திரும்ப செட்டுக்குள்ளே வந்து சாங் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன அந்த லைட்டிங் சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது விஜய் சார் நின்றுட்டு இருந்தால் நான்கிட்டு இருந்தேன். அப்போ என் தோளில் வந்து கையை வச்சார். அப்படி திரும்பி பார்த்தேன். என்ன நான் கொஞ்சம் பேராக வெளியே வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க என்னைய அப்படின்னாரு. இல்லை சார் சும்மா வந்திருப்பாங்க அப்படின்னோடனே அப்படின்னாரு. என்ன அப்படின்னு நான் என்னன்ற மாதிரி பார்த்தேன். எனக்கு நான் லவ் பண்ணுற பொண்ணை பார்க்க தானே ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னாரு. இப்போ கேள்விப்பட்டேன் சார் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னாரு. இல்லை சார் நான் பார்க்கல, எனக்கு சொன்னாங்க வந்திருக்காங்கன்னு, வந்து பார்க்கல போயிட்டாங்கன்னு. இல்லை அவங்க லண்டன்லேருந்து வந்திருக்காங்க, ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னாரு. அப்படியா சார், ஓகே சார் அப்படின்ட்டு அதுக்கு மேலே நான் எதுவுமே கேட்டுக்கல. அவரும் நான் கூட நினச்சேன் வந்து அதை பற்றி கண்டினியூ பண்ணி எதாவது பேசுவார்னா அது எதுவும் சொல்ல அப்படியே விட்டாச்சு. நானும் வந்துட்டேன். அப்புறமா கொஞ்சம் நான் படம் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் ஒரு நாள் எங்களுக்கே நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி அவர் லண்டனை சேர்ந்த மணப்பெண் சங்கீதா என்கிற மணக்கு கல்யாணம் முடிக்கிறார் அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் கல்யாணமும் நடந்துச்சு. அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து அந்த நியூஸ் அப்போது அந்த கல்யாணத்துக்கு வந்து அவருடைய அது வரைக்கும் அவர் வச்சு டைரக்ட் பண்ண எந்த இயக்குனரையும் அவங்க அழைக்கலை. ஏன்னா அது வந்து அவங்களுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே நடத்தப்பட்ட கல்யாணன்றதால கல்யாணத்துக்கு நம்மளால் போக முடியல. ஃபோட்டோக்கள்லையும் டிவியில் வந்த ஃபோட்டோக்கள், மீடியாக்கள் வந்த ஃபோட்டோக்களை வச்சு தான் மணப்பெண்ணை அவங்கன்னு பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் விஜய் சார் நான் வந்துட்டு சந்திக்கலைன்னு வச்சுக்கோங்க. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் சந்திக்கலை. அதுக்கப்புறம் நான் உட்காந்து யோசனை பண்ணேன். பார்த்தா நிலாவா படத்தில் அந்த ஹீரோயின் பேரே சங்கீதா. அப்போது அவருடைய சொந்த படம். இந்த படத்தை பார்க்க வந்து நம்ம ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரிவியூன்னு போடுவோம். எங்கள் சினிமாவில் வந்து ரிலீஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 4 நாள் முன்னாடி ப்ரிவியூன்னு போட்டு சினிமாவில் இருக்கிற முக்கியமான ஆட்கள்லாம் கூப்பிட்டு படத்தை, முக்கியமான ஆட்கள் மீன்ஸ் அந்த ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய, அவங்களுக்கு யாரெல்லாம் கூப்பிடணும்னு தோணுதோ அவங்கள கூப்பிட்டு படத்தை காமிப்பாங்க. அப்படி என்னுடைய படத்தை வந்து விஜய் சார் தரப்பில் சில பேர் காமிக்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போது ஒரு தேட்டரில் ப்ரிவியூ பார்த்து போகிற ஒருத்தர் விஜய் சாரை பார்த்து இந்த படம் எதுக்காக நீ கதை ஓகே பண்ணியிருக்கேன்னு தெரியுது அப்படின்ட்டு போனார். நான் அப்போ அப்படியே பார்த்து இவர் என்ன சொல்லிட்டு எதுக்காக ஓகே பண்ணிட்டு போயிருக்கேன்னு, நீ இந்த கதையை எதுக்கு ஓகே பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு ஒரு பெரிய எழுத்தாளர் அவர் சொல்லிட்டு போனார். அப்போ எனக்கு புரியலை. நான் நினச்சிட்டேன் அதில் வந்து படத்தில் வந்து விஜய் பேர் சிலுவை, அவர் கழுத்தில் ஒரு சிலுவை போட்டிருப்பார், அவர் கேரக்டர் பேரே சிலுவைன்னு வச்சுருந்துருப்பேன். ஒரு இந்து மதத்தை சேர்ந்த பெண்ணுக்கும் ஒரு கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்த பையனுக்கும் வரக்கூடிய காதல், அதனால் 2 ஊர் பிளவுபடுறது, பிறகு அந்த ஊருக்காக தன் காதலை தியானம் செய்யக்கூடிய ஹீரோ அப்படின்ற மாதிரி அந்த கதனுடைய அவுட்லைன்றதால அவருக்கு சிலுவைன்னு பேர் வச்சுருந்தாலும் ஒருவேளை அவர் அதுக்காக அக்செப்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க போல நான் நினச்சிக்கிட்டேன். இந்த கல்யாணம் முடிஞ்சு அந்த பேப்பரில் நியூஸ்லாம் வந்ததுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கும்போது ஓஹோ அவர் அன்றைக்கி இதுதான் மென்ஷன், அப்போ அந்த ஆளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குங்கிறத நான் கெஸ் பண்ணேன். அந்த ரைட்டருக்கு அப்போ ஏற்கனவே அவர் சினிமாவில் பெரிய ரைட்ரு, அவருடைய இன்டர்வியூ எல்லாமே சமீபத்தில் சேனலில் பயங்கரமாக, நான் சொல்கிறது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் சேனலில் பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. அவர் பேசுனது எல்லாமே ஒரு மூத்த எழுத்தாளர் அவர். ஸோ அவர் அதை சொல்லிட்டு போகும்போது ஓஹோ அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா ஆக்சுவலி இந்த கதை பேசும்போது பொதுவாகவே நாங்கள் ஒரு கதை பேசும்போது இப்போ அந்த படத்துடைய ஹீரோயின் யாரோ அவங்களுடைய பேரை வச்சு தான் பேசுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கதை பேசும்போது நம்ம வந்து அந்த படத்தோட ஹீரோயினுக்கு வந்து நம்ம சமந்தா மைண்டில் வச்சுருக்கோம். அப்போ கதை முழுக்க என்னம்னா சமந்தா வர்றாங்க, அப்போ சமந்தா வந்து அந்த பையனை பார்க்கும்போது அப்படின்னு சமந்தான்னு பேசுவோம். அதே போல் இப்போ தமனான்னு வச்சுக்கோங்களேன், உடனே கதை பேசும்போது வந்து இப்போ தமனா வந்து அப்படி கதை திறந்து பார்க்குறா, அங்கே வந்து நம்ம ஹீரோ நிற்கிறாரு, இப்படி பேசுவோம், அந்த பேரை சொல்லியே பேசுவோம். அப்படியாக நான் நிலாவா கதை பண்ணும்போதும் கதை பேசும்போதும் இந்த பூவே உனக்கா படம் வந்து ஹிட் ஆகிருந்தாலும் பூவே உனக்காவோட ஹீரோயின் பேர் வந்து சங்கீதா, அதாவது அவங்க நிஜ பேரே சங்கீதா. ஸோ அவங்கள தான் அந்த கேரக்டருக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது, அதாவது படத்தில் சோலட்சுமி பண்ண கேரக்டர். ஸோ கதை பேசும்போது எல்லாமே சங்கீதான்னு பேசி அதுக்கப்புறம் வந்து கதை சொல்ல போகும்போதும் சங்கீதானே சொன்னதால் அந்த கேரக்டர் நேமே சங்கீதாவாக மாறிடுச்சு ஒரு கட்டத்தில். அப்போ விஜய் சாருக்கு சொல்லும் போதும் சார் இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த பொண்ணு பேர் சங்கீதா அப்படி தான் கதையை ஆரம்பிக்கும் போது இவருக்கு அப்போ அவங்களுக்குள்ள லவ் இருந்திருக்குன்னு நமக்கு தெரியாது.
ஸோ இந்த சங்கீதான்னு சொன்னது. அப்புறம் படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த பொண்ணுக்கு இவர் வந்து ஒரு மியூசிக்கல் கால் உள்ள லவ் கிரீட்டிங்ஸ் கொடுக்குறதும், அதாவது பிரிக்கும்போது அதில் வந்து ஐ லவ் யூ சங்கீதான் இருக்கும். இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் ஆல்ரெடி இருந்ததால் இவர் ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருந்தாலும் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டார். அதனால தான் அவர் இந்த படத்தை வந்து ஓனாக தயாரிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டாருன்னு இந்த எழுத்தாளர் நினச்சிக்கிட்டு சொல்லியிருக்கிறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த நியூஸ் வரும்போது பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஓஹோ, நாம் ஏதோ யதார்த்தமாக, ஏன்னா அந்த ஹீரோயினை வச்சு கதையை பேசிட்டு படம் ஆரம்பிக்கும்போது அந்த ஹீரோயின்ட்டு போனால் அந்த ஹீரோயினுக்கு இப்போ கல்யாணம், அவங்க வேறு ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு போகிறதால அவங்க வந்து இந்த படத்தில் நடிக்க முடியல, டேட்ஸ் வாங்க முடியல. அதுக்கப்புறமா தான் சரி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அவங்க ஒரு ஹோம்லி லுக்கில் இருப்பாங்கன்றதால ஹோம்லி லுக்கில் ஒரு ஹீரோயின் வேணும்னு சொல்லி சோலட்சுமியை அந்த கேரக்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ ஆனால் கேரக்டர் பேர் சங்கீதா. பாருங்கள், என்ன ஒரு கோ இன்ஸ்டன்ட்டு. நாம் கதையை எழுத ஆரம்பித்தது 97 கதை எழுத ஆரம்பிக்கிறோம். அந்த கதையை எழுத ஆரம்பிக்கும் போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர் வந்து யதார்த்தமாக அந்த ஹீரோயின் மைண்டில் வச்சு சங்கீதான்னு வைக்கிறது. ஆனால் இவருக்கு ஆல்ரெடி அவர் லவ் பண்ணிகிட்ருக்கிற சங்கீதான்ற பொண்ணை அது ஹீரோயின் பேராக வந்து அந்த பொண்ணு கிடைக்காம வேற ஒரு ஹீரோயின் மாறி அவளுக்கும் சங்கீதானே படத்துடைய கேரக்டரை வச்சு அப்படி ஒரு கோஇன்சிடெண்ட்டாக அவங்களுக்குள்ள அந்த லவ் வந்து ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு இன்றைக்கி அந்த இவ்வளோ ஆண்டுகள் கழித்து கருத்து வேற்றுமையில் வந்து இந்த ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அது வந்து அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை. நம்ம அதை பற்றி சோஷியல் மீடியாவில் பேசவும் கூடாதுன்னு அவங்க கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட மனுவிலே சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த இளையோடைய அந்த லவ் இருக்கு இல்லையா, அது வந்து என்னென்னா இந்த நிகழ்ச்சி மூலமாக எனக்கு ரொம்ப ஷேர் பண்ண தோணுச்சு. இதில் கூடுதல் தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து விஜய் சாருடைய படங்கள் பார்த்து விஜய் சாருடைய ஃபேனாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் காதல் வந்து தான் இருதரப்பு வீட்லேயும் பேசி கல்யாணம் முடித்தாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். இது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து விஜய் சார் வந்து அவருடைய ஃபேன் ஒருத்தங்க தான் வந்து அவர் கல்யாணம் பண்ண போகிறாரு. 2 பேர்த்துக்கும் ஃபேன் அறிவுமாய் லவ் வந்துச்சுங்கிறது அந்த டயத்தில் பரவாயில்ல பேசப்பட்ட ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஏதோ ஒரு கோஇன்சிடெண்ட்டாகவே ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு அரசியலுக்குள்ளே பூந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பூமிங் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு நியூஸ் வந்து அது சோஷியல் மீடியாக்குள்ளே பரவும்போது எனக்கு தோணுச்சு அவர்களுடைய காதலும் அது கல்யாணத்தில் முடிஞ்ச அந்த இன்ஸ்டண்ட்டு, அப்போ அவர் நடிச்சிருந்த என்னுடைய படத்தில் நடந்த அந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரீக்ளைட்டேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆக விஜய் சங்கீதா அப்படின்ற ஒரு அவங்களுடைய காதலே ஒரு திரைக்கதையாக உட்கார்ந்து யோசித்து பார்த்தா இருக்கும். ஒரு ஃபேனாக ஒரு ஹீரோவுக்கு அறிமுகமான ஒரு பொண்ணு, அப்புறம் காதலாகி அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள கல்யாணத்துக்குன்னு முடிவாகி இருதரப்பு வீடுகளும் பேசி கல்யாணத்தை முடித்து இப்போ வந்து அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இப்போ அது வந்து ஒரு இந்த மாதிரி கோர்ட்டில் அவங்க இதுக்கு விவாகரத்துக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பேசு பொருளாக சோசியல் மீடியாவுக்கு வந்துட்டு இருக்க வரைக்குமே ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம இந்த நிலாவால் நடந்த அவங்களுக்குள்ள அந்த கல்யாணம் நடக்கிறப்போ நம்ம படத்தில் ஷூட்டிங்கில் தான் அவங்களுக்குள்ளே வந்து அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சுங்கிறத நம்மளுடைய நேயர்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் அவங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ அந்த கல்யாணம் முடிஞ்சு நிலவா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நிலவா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஒரு படம் இயக்கும்போது அந்த இயக்குனரோட ரொம்ப நெருக்கமாக இருப்பார். படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அவரோட எப்போ ஒரு தடவை தான் நம்ம ஃபோனில் பேச முடியும். அதுவும் ஏதாவது நம்ம ரீசன் இருந்தால் அவர் நினச்சி நம்ம பேசணும்னு நினைக்கும் போது கூப்பிடுவார், அப்போ பேசிக்கலாம். அப்புறம் இப்போல்லாம் நவடேஸ் வந்து அதுவும் நமக்குள்ளே தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த டயத்தில் வந்து அப்பப்போ பேசிக்குவோம். அப்படி இருக்கிற டயத்தில் நிலாவா முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு மீண்டும் நான் ஒரு கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணி அப்போது நான் அவருக்கு சொல்ல போன கதை தான் பகவதி. அந்த கதையை கேட்குறதுக்கு வந்து அவர் வந்து வீட்டுக்கு வர சொன்னார். அப்போ அவர் வீடு வந்து அடையாரில் இருந்தது. ஸோ நான் அவருடைய வீட்டுக்கு போகிறேன். அவர் வீட்டுக்கு போகும்போது அப்போ வந்து வெயிட் பண்ணுங்கள் சார் வந்துடுவாருன்னு சொன்னது யாருன்னா சங்கீதா மேடம் தான். அவங்க தான் உட்கார சொன்னாங்க. உட்காந்த உடனே அப்போ விஜய் சார் வந்தார். உள்ளேருந்து வந்த உடனே தெரியல அப்படின்னாரு. தெரியும் அப்படின்னாங்க. அவர் தான் நம்ம நிலாவா படம் பண்ண டைரக்டர் அப்படின்னாரு. உடனே அவங்க தெரியும்னாங்க. இன்றைக்கி எனக்கு மனசுக்குள்ளே அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த சங்கீதான்ற அந்த விஷயந்தான் எனக்கு வந்து நம்ம படத்தில் வச்சுருந்த அவங்க பேர் அதை தான் ரிலேட் பண்ணி சொல்கிறாரோன்னு நான் நினச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து ஒரு ரூம்குள்ளே கூட்டு போய் கதை கேட்டார். கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த படம் ஆரம்பிக்க கொஞ்சம் ஒரு ஆண்டு 1.5 ஆண்டு வந்து வெயிட்டிங்கில் இருந்தேன். கதையை சொல்லி முடிச்சுட்டு யார் பேனரு எங்கே யாருக்கு பண்ண போகிறோம்லாம் தெரியாது. கதை ஓகேன்ட்டார், ஆனால் வெயிட்டிங் தான்.
அந்த 1.5 வருஷம் வெயிட்டிங்கில் இருக்கும்போது இடையில ஒருத்தர் மறுபடியும் சந்திக்கும் போது அவர் அங்கேருந்து அடையார்ந்து ஈசிஆர் போயிட்டார். பனையூரில் ஈசிஆருக்கு போயிட்டார். ஈசிஆரில் ஒரு வீட்டில் இருந்தார். அந்த வீட்டுக்கு மறுபடியும் ஒரு தடவை போனேன். அப்பவும் அவங்கள பார்த்தேன். அன்னைக்கு வந்து அவர் சார் என்கிட்ட கேட்டார், விஜய் சார் ஏதாவது சாப்பிட்றீங்களாண்ணான்னாரு. இல்லை ஒன்றும் இல்லை ஏதாவது பண்ணுங்கன்னும் போது அப்போ மேடம் தான் உள்ளேருந்து ஆரஞ்சு ஜூஸோ ஏதோ ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு அப்புறம் வந்து அங்கே ஹால்லே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் வந்து வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவர் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரூம் இருக்கும், விசிட்டர்ஸ் ரூம் மாதிரி, அந்த ரூமுக்கு வந்து பேசிட்டேன். இப்படி 2 தடவை அவங்கள சந்திச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நான் விஜய் சாரை அவங்களையும் சேர்ந்த மாதிரி பார்த்தேன். 3 தடவை நான் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து அவங்கள சந்திச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு தடவை அவர்கிட்ட விஜய் சார்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சார் எனக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை அவங்க மிஸ்ஸஸ்ட்டை கதை சொல்லுவாரோ அப்படின்னு எனக்குள்ள தாட் இருந்துச்சு பகவதி டயத்தில். அப்போ கூட அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் ஏதாவது கதையை வந்து நீங்கள் சொல்லி கேட்பீங்களா? சினிமா பற்றி எதுவுமே நான் பேச மாட்டேனே, அவங்க படம் பார்த்துட்டு என் படம் பார்த்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் தான் என்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டாரு. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காதல் தம்பதிகளாகவே சந்தித்த அந்த நாட்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு தினங்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் ஒரு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா காதலுமே, எந்த காதலாக இருந்தாலும் சரி தான், அது கல்யாணத்தில் முடியுங்கிறது ஒரு சக்ஸஸ்ஸு. அதை விட தாண்டின சக்ஸஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காதல் கல்யாணம் கடைசி வரை அது சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியின் அடையாளம். அந்த வெற்றி இவர்கள் காதல்லையும் தொடரணுங்கிறது தான் அவர் வைத்த பட இயக்குனர் என்ற முறையிலையும் உங்களை போன்ற அவருடைய ரசிகன் என்ற முறையிலையும் என்னுடைய ஆசை. பார்ப்போம், எல்லாவற்றுக்கும் காலம் ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி விஜய் சாருக்கு இந்த பிரச்சனையிலிருந்து இது சுமூகமாக முடியட்டும் என்று தான் உங்களை போல எனக்கும் ஒரு ஆசை. நல்லதே நடக்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஏ. வெங்கடேஷ்.